ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். OMS காயின் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொல்ல போகிறது 5 ரூபீஸ் காயின், 5 ரூபா காயின், கம்மமரடி காயின். ஓகேவா? இதோட வேல்யூ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. ஆயிரக்கணக்கில் போகக்கூடிய நாணயம்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடியது இந்திரா காந்தி காயின், 5 ரூபீஸ் காயின். அடுத்தது நேரு அச்சடிக்கப்பட்ட காயின். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் உங்களுக்கு சொல்லப்போனால் ஆயிரக்கணக்கில் போகக்கூடிய நாணயத்தை பற்றி பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இந்த நாணயத்தில் என்ன வேல்யூ இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நல்லுள்ளங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 5 ரூபா காயினில் உங்களுக்கு இந்திரா காந்தி காயின் அவங்களுடைய நினைவாக அச்சடிக்கப்பட்ட நாணயத்தில் உங்களுக்கு வருஷம்னு சொல்லும்போது 1917 1984, அடுத்து டேட் 1985 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த நாணயத்தில் சொல்லப்போனால் உங்களுக்கு அந்த நாணயம் காப்பு நிக்கல் உலகம். அந்த மெட்டல்னு சொல்லும்போது காப்பு நிக்கல். அடுத்து சொல்லப்போனால் இதோட எடை உங்களுக்கு 12.5 கிராம் இருக்கும். 12.5 கிராம் இருக்கும். இதோட அளவு உங்களுக்கு 31 mm இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது ரவுண்ட் ஷேப் செக்யூரிட்டி எட்ஜனால் உருவாக்கப்பட்ட நாணயம் 5 ரூபீஸ் காயின். செக்யூரிட்டி எட்ஜ்னால் ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு நடுப்பில் புள்ளியாக இருக்கும், கோடாக இருக்கும். அதுதான் செக்யூரிட்டி எட்ஜ். ஓகேவா? அந்த நாணயம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட வேல்யூன்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்திரா காந்தி காயின் வேல்யூன்னு சொல்லும்போது 2 மின்ட்டில் தான் அச்சடிச்சிருக்காங்க. ஒன்று மும்பை மின்ட்டு, ஒன்று ஹைதராபாத் மின்ட்டு. மும்பை மின்ட்டு காமன் கேட்டகரியில் இருக்குது. ஹைதராபாத் மின்ட்டு ஸ்கேர் கேட்டகரியில் இருக்குது. மும்பை மின்ட்டுடைய வேல்யூன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஃபைன் கண்டிஷனில் 20 ரூபா இருக்குது. வெரி ஃபைன் கண்டிஷனில் 25 ரூபா இருக்குது. எக்ஸப்டில் 30 ரூபா இருக்குது. யூஎன்சி புத்தம் புதுசாக இருந்துச்சுன்னா அந்த நாணயம் 70 ரூபா இருக்குது. காமன் கேட்டகரியில் இருக்குது. ஓகேவா? அடுத்தது சொல்லப்போனால் ஹைதராபாத் மின்ட்டுன்னா இயற்கை கீழே அது ஸ்டார் மின்ட் இருக்கும். அதுதான் ஹைதராபாத் மின்ட்டு. அந்த நாணயத்துடைய வேல்யூன்னு சொல்லும்போது அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஃபைன் கண்டிஷனில் 20 ரூபா, வெரி ஃபைன் கண்டிஷனில் 25 ரூபா, எக்ஸப்டில் 30 ரூபா. அதே மாதிரி யூஎன்சி புத்தம் புதுசாக 70 ரூபா ஸ்கேர் கேட்டகரியில் இருக்குது. ஓகேவா? அடுத்து சொல்லப்போனால் நேரு காயின், ஜவஹர்லால் நேரு. அந்த நாணயத்தில் உங்களுக்கு வருஷம் 1989. அந்த நாணயம் உங்களுக்கு அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி தான். அதோட எடை 12.5 கிராம் இருக்கும். அடுத்து அதோட அளவு உங்களுக்கு 31 mm இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது அதோட ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு செக்யூரிட்டி எட்ஜ் இருக்கும். ஓகேவா? இந்த நாணயம் அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி 2 மின்ட்டில் தான் அச்சடிச்சிருக்காங்க. ஒன்று மும்பை மின்ட்டு, ஒன்று ஹைதராபாத் மின்ட்டு. மும்பை மின்ட்டு உங்களுக்கு காமன் கேட்டகரியில் இருக்குது. அடுத்தது கல்கட்டா ஹைதராபாத் மின்ட்டு ஸ்கேர் கேட்டகரியில் இருக்குது. மும்பை மின்ட்டுடைய வேல்யூன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஃபைன் கண்டிஷனில் 20 ரூபா இருக்குது. வெரி ஃபைன் கண்டிஷனில் 25 ரூபா இருக்குது. எக்ஸப்டில் 30 ரூபா இருக்குது. அதே மாதிரி யூஎன்சியில் 70 ரூபா இருக்குது. காமன் கேட்டகரியில் இருக்குது. அடுத்தது ஹைதராபாத் மின்ட்டு. அந்த நாணயத்துடைய வேல்யூன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஃபைன் கண்டிஷனில் 20 ரூபா இருக்குது. வெரி ஃபைன் கண்டிஷனில் 25 ரூபா இருக்குது. எக்ஸப்டில் 50 ரூபா இருக்குது. யூஎன்சி புத்தம் புதுசுன்னா அந்த நாணயம் உங்களுக்கு 100 ரூபா இருக்குது. ஸ்கேர் கேட்டகரியில் இருக்குது. நான் சொல்லக்கூடியது நேரு காயின், ஜவஹர்லால் நேரு. ஓகேவா? அடுத்தது உங்களுக்கு சொல்லப்போனால் இதே நாணயத்தில் உங்களுக்கு செக்யூரிட்டி எட்ஜ் நான் சொல்லக்கூடியது இந்திரா காந்தி காயின் வேல்யூவான காயின் எதுன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு நான் இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள். அது ஒரு வெப்சைட்டில் நல்ல விலைக்கு போயிருக்கு. எந்த காயின்னு சொன்னால் ரீடெட் எட்ஜ். செக்யூரிட்டி எட்ஜுக்கு பதிலாக ரீடெட் எட்ஜ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா அது உங்களுக்கு நல்ல விலைக்கு போயிருக்கு. ஒரு வெப்சைட்டில் நல்ல விலைக்கு போயிருக்கு. ஓகேவா? அடுத்து அதே மாதிரி நேரு காயின் அதே மாதிரி தான் ஒரு வெப்சைட்டில் நல்ல விலைக்கு போயிருக்கு.
அதோட பற்றி உங்களுக்கு வந்து முழுமையாக ஸ்க்ரீனில் தரேன். அது முழுமையாக பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.